வணக்கம். வெல்கம் டு எலிமெண்ட்ரி ஸ்கூல் சேனல். நம்ம இன்னைக்கு சில சென்டென்ஸை எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன், ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு யார், இந்த செயலை யார் செய்கிறாங்க, என்ன செஞ்சாங்க, செய்யும் செயல் என்ன, யாரை யாருக்கு, எங்க செஞ்சாங்க, எப்ப செஞ்சாங்க. ஒரு வேர்டு ஆர்டர் ஒரு சென்டென்ஸ் வரும். எப்படி மேக் பண்றதுன்னா மேக்சிமம் ஒரு 90% இந்த ஆர்டர்ல தாங்க வரும். இப்ப பாருங்க, யார், யாருன்னா அந்த இடத்துல சப்ஜெக்டுங்க. இந்த சென்டென்ஸை பாருங்க, நான் தினமும் காலையில் ஒரு ஆப்பிள் சாப்பிடுவேன். நான் சாப்பிட்றேன், ரெண்டுமே ஒண்ணுதாங்க. இதுல இந்த சென்டென்ஸ்ல யாரு செயலை செய்யறது? நான் தான். இப்ப இவங்க தான் சப்ஜெக்ட். இப்ப இவ்வளோ வார்த்தையில ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யாருன்னு கண்டுபிடிக்கணும். இவங்க தான் சப்ஜெக்ட். ஐக்கு என்னங்க வரும் இங்கிலீஷ்ல? சாரி, நானுக்கு என்ன இங்கிலீஷ்ல வரும்? ஐ. இப்ப சப்ஜெக்ட் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஐ என்ன செஞ்சாங்க பாருங்க, என்ன செய்யறாங்க? சாப்பிட்றாங்க. அதுதான் செய்யும் செயல், அதுதான் verb. ஓகேங்களா? இப்ப சாப்பிட்றதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? eat. I eat. அடுத்தது பாருங்க, என்ன சாப்பிட்டாங்க, என்ன சாப்பிட்டாங்கிற கொஸ்டின் இருக்குங்களா? என்ன சாப்பிட்டாங்க? ஒரு ஆப்பிள். I eat an apple. I eat an apple. எங்க சாப்பிட்டாங்க? அடுத்த கொஸ்டின் பாருங்க, எங்க சாப்பிட்டாங்கன்னு ஆன்சர் இருக்கா? இல்ல. எப்ப சாப்பிட்டாங்க? தினமும் காலையில. எப்ப சாப்பிட்டாங்கன்னா தினமும் காலையில அவங்க சாப்பிட்றாங்க. அப்ப எவ்ரி மார்னிங். அவ்வளவுதாங்க. இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் யாருக்கு ஆன்சர் வந்துருச்சு. என்ன செயல் செஞ்சாங்க? ஈட். என்ன சாப்பிட்டாங்க? an apple. எங்கே, எங்க எங்க சாப்பிட்டாங்கிற பிளேஸ் கிடையாது, எப்ப சாப்பிட்டாங்கிறது தான் இருக்கு. அப்ப எவ்ரி மார்னிங். ஓகேங்களா? இப்ப இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஐ ஈட் an apple எவ்ரி மார்னிங். இது நம்மளுடைய ஹேபிட்ஸுங்க, டெய்லி நம்ம செய்யக்கூடிய ரொட்டீன் ஒர்க்கு. ஓகேங்களா? எவ்ரி மார்னிங்னா என்ன? காலையில நான் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, அவள் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றா. இப்ப முந்தின சென்டென்ஸ் பாருங்க, நான் சாப்பிட்றேன் தினமும் ஒரு ஆப்பிள். இப்ப அடுத்த சென்டென்ஸ் இதே சென்டென்ஸ் தான், சப்ஜெக்ட் மட்டும் மாத்திருக்கோம். அவள் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றா. இப்ப இதுல பாருங்க, இதுல யாரு சப்ஜெக்ட்? ஃபர்ஸ்ட் பாருங்க, யார். இந்த வேலையை யார் செய்யறது? அவள். அவளுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? she. செய்யும் செயல் என்ன? சாப்பிட்றாங்க. சாப்பிட்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? eat. she eat. இதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. I, we, you, they. இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வரும்பொழுது verb மட்டும்தான் வருவாங்க. ஓகேங்களா? நம்மள கிளியரா இருக்குங்களா? ஐ சப்ஜெக்ட், வி, யூ, தே எல்லாம் verb மட்டும் போட்டுக்கோங்க. verb ஒன்னு போடணும். இதையே சப்ஜெக்ட் he, she, it, ஏதாவது எனி நேம், ஏதாவது ஒரு பேர், இப்படிலாம் இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வந்தாங்கன்னா verb ஒன்னு கூட எஸ் சேர்க்கிற மாதிரி இருக்கும், சில வேர்பு கூட இஎஸ் சேர்க்கிற மாதிரி இருக்கும், சில வேர்பு கூட ஐஇஎஸ் சேர்க்கிற மாதிரி இருக்கும். நல்லா கிளியரா இருக்குங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. ஐ, வி, யூ, தே வந்தா வேர்ப் ஒன்னு மட்டும் போட்டுட்டா போதும். சப்ஜெக்ட் ஹி, ஷி, இட்டுலாம் வந்துச்சுன்னா வேர்பு மட்டும் போடாம அந்த வேர்பு கூட எஸ் சேர்க்கிற மாதிரி இருக்கும், இஎஸ் சேர்க்கிற மாதிரி இருக்கும், இன்னும் ஐஇஎஸ் சேர்க்கிற மாதிரி இருக்கும். இப்போ இங்க பாருங்க, இங்க சப்ஜெக்ட் ஷீ வந்திருக்கு. அப்ப ஷீ வந்தா என்ன பண்ணணும்? வேர்பு கூட இது மூணுல ஏதாவது ஒண்ணு ஆட் ஆகும். இந்த இடத்துல எஸ். she eats. அங்க ஈட்டுன்னு போட்டக்கூடாது.
she eats அவ சாப்பிடுறா. என்ன சாப்பிடுறா? ஒரு ஆப்பிள். an apple. she eats an apple. எங்க சாப்பிடுறா? எங்கயாவது வந்து பிளேஸ் கொடுத்துருக்காங்களா இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றாங்கன்னு? பிளேஸ் இல்லை, அப்போ அதை விட்டுடலாம். எப்போ சாப்பிட்றாங்க? தினமும். ஓகேங்களா? தினமும் காலையில் அப்படி வேணாலும் சொல்லலாம், இல்லை தினமும் நைட்டு என்ன வேணாலும் சொல்லலாம். தினமும் அப்படின்னா எவ்ரிடே. அவ தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றா. she eats an apple every day. நெக்ஸ்ட் பாருங்க, இதுல பாருங்க, அவன் தினமும் இரவில் ஒரு கதை புத்தகம் படிப்பான். என்ன படிக்கிறான்? என்ன வேணாலும் ஒண்ணுதான். இது எல்லாமே நம்ம தினமும் செய்யக்கூடிய செயல்கள். ஓகேங்களா? இப்ப படிப்பான்னு சொன்னாலும் ரைட்டு தான், இல்ல அவன் படிக்கிறான் அப்படின்னு சொன்னாலும் ரைட்டு தான். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் யார், இந்த சென்டென்ஸ் யாரை பத்தி பேசுது? அவன். அவனை பத்தி தான் பேசுது. அப்ப அவனுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he. அவன் செய்யும் செயல் என்ன? படிக்கிறான். அவன் செய்யறோட செயல் என்னது? படிக்கிறான். படிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ரீடு. இப்போ நல்லா கவனிங்க, முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா, சப்ஜெக்ட் he she itலாம் வந்தா வேர்பு கூட என்ன சேர்க்கணும்னு சொன்னோம்? எஸ் சேர்க்கணும், இல்லைன்னா ஐஏ சேர்க்கணும், இல்லைன்னா இஏ சேர்க்குற மாதிரி இருக்கும். இந்த வேர்புக்கு நம்ம எஸ் மட்டும் சேர்த்தா போதும். he reads. அவன் படிக்கிறான். என்ன படிக்கிறான்? ஒரு கதை புத்தகம். he reads a story book. he reads a story book. எங்க படிக்கிறான்? எங்க படிக்கிறாங்கிறதுக்கு ஆன்சர் இருக்கா? இல்ல. எப்ப படிக்கிறான்? தினமும் நைட்ல படிக்கிறான். every night. அவ்வளவுதான். ஓகேங்களா? he reads a story book every night. தினமும் அவன் ஒரு கதை புத்தகம் படிக்கிறான் அப்படின்னு சொல்றான். இது நம்ம பார்க்குற எல்லா சென்டென்ஸுமே நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கு, தினமும் நம்ம பண்ணக்கூடிய செயல்களை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, நான் தினமும் இமெயில் அனுப்புவேன். நான் தினமும் என்ன பண்ணுவேன்? இமெயில் அனுப்புவேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் யாரை பத்தி எழுதணும்? யார். அங்க நல்லா பார்த்துக்கோங்க, அதுபடி தான் நம்ம சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணணும். ஓகேங்களா? யார் செய்யறது அந்த செயலை? நான் தான் செய்யறேன். அப்ப இங்கிலீஷ்ல என்ன வரும்? ஐ. ஐ என்ன வேலை செய்யுது? அனுப்புது. அனுப்புறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? சென்ட். ஐ சென்ட். இந்த இடத்துல நீங்க எஸ் போட்டக்கூடாது. ஏன்? ஐ வி யூ தே வந்தா வேர்ப் மட்டும்தான் வருவாங்க. அங்க வேர்பு கூட எஸ் வர மாட்டாங்க. ஐ சென்ட், நான் அனுப்புறேன். என்ன அனுப்புறேன்? இமெயில்ஸ். ஐ சென்ட் இமெயில்ஸ். அனுப்புறேன். எங்க அனுப்புறேன்னு எங்கேயாவது இருக்குதா? இல்ல. எப்ப அனுப்புறேன்? தினமும். ஐ சென்ட் இமெயில்ஸ் எவ்ரி டே. நான் தினமும் இமெயில்ஸ் அனுப்புவேன், இல்லைன்னா அனுப்புறேன் அப்படின்னு அர்த்தம். ரெண்டுமே ஒண்ணுதான். அனுப்புறேன்னாலும் ஒண்ணுதான், அனுப்புவேன்னாலும் அது ஃபியூச்சர் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம தினமும் செய்யக்கூடிய ரொட்டீன் ஒர்க்குங்கிறதுனால அது ஃபியூச்சர் டென்ஸ் கிடையாது. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேங்களா? நிகழ்காலத்துல ஒரு செயல் நம்ம தினமும் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கும்போது நீங்க இப்படிதான் பேசணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து வேர்பு. இந்த ஆர்டரை பார்த்துக்கோங்க, இதுபடிதான் நம்ம பேசணும். நெக்ஸ்ட் பாருங்க, அவள் ஆங்கிலம் சரளமாக பேசுவாள். பேசுகிறாள். இப்ப சப்ஜெக்ட் யாரு? அவள். அவளுக்கு என்ன இங்கிலீஷ்ல? she. அவ என்ன வேலை செய்யறா? அடுத்தது செய்யும் செயல். பேசுறா. பேசுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்பீக். வேர்பை எழுதிட்டோம். இவங்க கூட எஸ் வருமா, இல்ல இஎஸ் வருமா, இல்ல ஐஏஎஸ் வருமா, இல்ல வராதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். she சப்ஜெக்டா வரும்போது வேர்பு கூட கட்டாயமா எஸ் சேர்க்கணும். she speaks. அவ பேசுறா. என்ன பேசுறா? ஆங்கிலம். he speaks English. எப்ப பேசுறா? எப்படி பேசுறா? சரளமா, fluently. அவ்வளவுதான். she speaks English fluently.
அவன் நல்லா சரளமா இங்கிலீஷ் பேசுறா அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, அவன் தினமும் காலையில காஃபி குடிப்பான். அவன் தினமும் காலைல ஏஞ்சா என்ன பண்ணுவான்? காஃபி குடிப்பான். இது நம்மளுடைய ஒரு ரொட்டீன் ஒர்க். இது சென்டென்ஸ் எல்லாமே நம்ம தினமும் வழக்கமா செய்யக்கூடிய செயல்கள் தான். அப்ப யார் செய்யறது? அந்த ஆர்டர் படி தாங்க நம்ம எழுதணும். அதை பார்த்துக்கோங்க. அவன், அவன்னா என்ன அர்த்தம்? ஹி. அவன் என்ன பண்றான்? குடிக்கிறான். குடிக்கிற வேலையை செய்யறான். ஹி ட்ரிங்க்ஸ். ஏன் ட்ரிங்க் கூட எஸ் சேர்க்கிறோம்? ஹீ வந்திருக்கு. சப்ஜெக்ட் ஹீயா இருக்கிறதுனால நம்ம வேர்பு கூட எஸ் சேர்க்கிறோம். ஹீ ட்ரிங்க்ஸ். அவன் குடிக்கிறான். அடுத்தது பாருங்க, என்ன குடிக்கிறான்? காஃபி. ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபி. அவன் காஃபி குடிக்கிறான். எங்க குடிக்கிறான்னு இருக்கா? இல்ல. எப்ப குடிக்கிறான்? தினமும் காலையில. எவ்ரி மார்னிங். அவ்வளவுதாங்க. He drinks coffee every morning. நெக்ஸ்ட் பாருங்க, நான் தினமும் மாலையில் பார்க்ல ஓடுவேன் அப்படின்னு சொல்றோம். தினமும் நான் காலையில பார்க்ல ஓடுவேன்னு சொல்றோம். இந்த சென்டென்ஸ்ல யாரு சப்ஜெக்ட்? நான். அப்ப ஐ என்ன வேலை செய்யுது? ஓடுது. ஓடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ரன். இது கூட எஸ் வருமா? நோ, வராது. ஏன்னா சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? ஐ வந்திருக்கு. ஐ, வி, யூ, தேலாம் வந்தா வேர்பு கூட வேர்பை மட்டும்தான் எழுதணும். அது கூட வேற எந்த ஒரு லெட்டரும் போடக்கூடாது. ஐ ரன், நான் ஓடுறேன். ஓகேங்களா? அடுத்தது என்ன ஓடுறேன்? அங்க இங்க அப்படிலாம் வருமா? எங்க ஓடுறேன்? அடுத்த கொஸ்டினுக்கு என்ன வரணும்? எங்க ஓடுறேன்? இந்த பார்க். இந்த பார்க். I run in the park. எப்ப? தினமும் காலையில. எவ்ரி மார்னிங். இல்லைன்னா தினமும் மாலையில அப்படின்னா எவ்ரி ஈவினிங் அப்படி கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? நம்ம விருப்பம் தான். எவ்ரி மார்னிங்னா தினமும் காலையில, எவ்ரி ஈவினிங்னா தினமும் மாலையில. ஐ ரன் இன் த பார்க் எவ்ரி மார்னிங். நான் தினமும் பார்க்ல காலையில ஓடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, அவள் 8 மணி நேரம் தூங்குறா அப்படின்னு சொல்றான். இப்ப இதுல வந்து யாரு சப்ஜெக்ட்? ஷீ. அவ என்ன வேலை செய்யறா? தூங்குறா. தூங்குறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்லீப். ஸ்லீப் கூட எஸ் சேர்க்கணும். ஏன்னா சப்ஜெக்ட் ஷீ வந்திருக்கு. ஷீ ஸ்லீப்ஸ். எத்தனை மணி நேரமா? 8 மணி நேரமா. ஃபார் 8 hours. அவ 8 மணி நேரமா என்ன செய்யறா? தூங்குவா. She sleeps for 8 hours. நெக்ஸ்ட் பாருங்க, நான் தினமும் காலையில குளிப்பேன் அப்படின்னு சொல்றோம். இப்ப யார் சப்ஜெக்ட்? ஐ என்ன செய்யறாங்க? குளிக்கிறாங்க. அப்ப குளிக்கிறதுக்கு ஐ டேக் அ பாத்னு எழுதணும். இது எல்லாமே வேர்பு. ஐ டேக் அ பாத். நான் குளிக்கிறேன். எப்ப குளிக்கிறேன்? தினமும் காலையில. எவ்ரி மார்னிங். அவ்வளவுதாங்க. ஐ டேக் அ பாத் எவ்ரி மார்னிங். நான் தினமும் காலையில குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட், இப்ப நல்லா கவனிங்க. நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸுமே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸுங்க. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிகழ்காலம். இப்ப ஒரு செயல் நம்ம பண்றோம், தினமும் பண்றோம் அப்படிங்கிறது தான் நிகழ்காலத்துல ஒரு செயல் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இதுல நல்லா நீங்க கவனிக்க வேண்டியது ஐ, வி, யூ, தே இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வந்தா வேர்ப் 1 மட்டும்தாங்க போடணும். இதையே ஹி, ஷி, இட் இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வரும்பொழுது வேர்ப் 1 கூட எஸ்ஓ அல்லது இஎஸ்ஓ அல்லது ஐஇஎஸ்ஓ சேர்க்கிற மாதிரி இருக்கும். இதை மட்டும் நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும்.
இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா நிகழ்காலம். நிகழ்காலத்தில் ஒரு செயல் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி செயல்பாடுகளை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் பேசணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து வேர்ப் 1. ஓகேவா? கிளியராக இருக்குங்களா? பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.